பிரைஸ் லார்ட். இந்த வியாழக்கிழமை காலையிலேயே உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த பிப்ரவரி மாதம் 14, 15, 16 3 நாட்கள் நம்முடைய சபையிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை தூண் என்கிற தலைப்பிலே கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதி பெற்றுக்கொள்ளும் அன்பாக அழைக்கிறேன். விசேஷமாக அதில் கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனுஷன் ஏகாய் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவருக்காக ஜெபியுங்கள், கூட்டத்தில் பங்கெடுங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 67 அதிகாரம் 4 வசனம். தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்தினீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. கடைசியாய் இந்த சங்கீதக்காரர் சொல்றார், கடைசி வசனம், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியில் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஒரு விசுவாசம், இந்த சங்கீதக்காரருக்கு ஒரு விசுவாசம். என்ன சொல்றாரு? தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அப்ப நம்மளை ஆசீர்வதிக்கிறது ஒரு மனுஷன் அல்ல, நம்மளை ஆசீர்வதிப்பது ஒரு மதம் அல்ல, நம்மளை ஆசீர்வதிப்பது நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய உழைப்பு அல்ல, நம்முடைய பணம் அல்ல, நம்முடைய அறிவு கூர்மை அல்ல. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால்தான் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிப்பதற்கு இயேசுமால் மட்டும்தான் முடியும். காலையிலே இந்த சங்கீதக்காரருக்கு இருந்த விசுவாசத்தை போல, தேவனே எங்களை ஆசீர்வதிங்க, நீதான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று கூப்பிடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையில, பலதரப்பட்ட சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை அவர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, என்னோடு நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.